Hi friends, welcome to 3Tech YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா எப்படி நாம ஒரு 12 volt ஆம்ப்ளிஃபையருக்கு 12 volt பவர் சப்ளை ரெடி பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட் நம்ம ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 12 volt அண்ட் 3 amp உள்ள ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் பார்த்தீங்கன்னா 2 லீட் இருக்கும். இந்த சிவப்பு லீடு வந்து ஏசியில் கனெக்ட் பண்ணக்கூடியது, இந்த நீல லீடு வந்து பார்த்தீங்கன்னா டிசியில் கன்வெர்ட் ஆஃப் வெளில வரக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான் இது. இதுலேயே நாம் வச்சிருக்க ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 12 and 0 2 ஒயர் தான் இருக்கும். அந்த மாரி தான் நம்ம எடுத்துருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அதை வந்து நம்ம வேறு மாதிரி கனெக்ஷன் பண்ணோம். இப்போ இது எப்படி கனெக்ஷன் பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்காக நமக்கு இன்னும் 2 பொருள் தான் தேவைப்படும். அதாவது ஒரு கெப்பாசிட்டர், ஒரு டயோடு தான் தேவைப்படும். ஃபஸ்ட் நம்ம கெப்பாசிட்டரை பற்றி பார்க்கலாம். கெப்பாசிட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2200 EF 25 voltல ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இது இல்லைன்னா கூட வேறு கெப்பாசிட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4700 EF 25 voltல ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் 4700 EF 25 voltல கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதனால நம்ம இந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு தேவை. டயோடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 amp டயோடில் ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் இதிலே 6 amp டயோடு நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் 3 amp டயோடு வந்து போதுமானதுங்கிறதுனால நம்ம வந்து 3 amp டயோடு ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி கனெக்ஷன் பண்ணலாங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஒயரை சீவிக்கலாம். அந்த ஒயரை சீவி முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வச்சுக்கிற அந்த கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம். அந்த கெப்பாசிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சைடு ஒன்று இருக்கும், மைனஸ் சைடு ஒன்று இருக்கும். அதாவது கோடு போட்ட சைடு மைனஸ் சைடு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஒயரில் கனெக்ஷன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்ம வச்சுருக்கிற அந்த டயோடை எடுத்துக்கலாம். டயோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கோடு இருக்கும். அந்த கோடு வந்து கெப்பாசிட்டரில் கனெக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒயருக்கும் அந்த கெப்பாசிட்டரோட ப்ளஸோட டெர்மினலுக்கும் நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒர்க் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி தான். நெக்ஸ்ட் நம்ம 2 பீஸ் ஒயர் எடுத்துக்கலாம். ஒரு பீஸ் ஒயர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஒயரை வந்து நம்ம கெப்பாசிட்டரோட மைனஸ் பின்லையும், இன்னொரு ஒயர் வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பின்லையும் நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரில் நம்ம கெப்பாசிட்டர் மைனஸில் கனெக்ஷன் பண்ண ஒயர் வந்து கிரவுண்டாகவும், கெப்பாசிட்டர் ப்ளஸில் கனெக்ஷன் பண்ண ஒயர் வந்து 12 voltஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம ரெடி பண்ண பவர் சப்ளை வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து நம்ம ஒரு டிசி மோட்டாரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, பவர் சப்ளை இப்போ சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை வந்து எது கொடுக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து 4540 ஐசி அந்த மாதிரி 12 volt வரக்கூடிய ஐசிக்கெலாம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஆனால் நாம் பண்ண இந்த கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு கனெக்ஷன் தான். இதே ப்ராப்பராக பண்ணணும்னா 4 டயோடு யூஸ் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் வச்சு பண்ணணும். ஆனால் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, ஒரே பவர் தான் வரும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு வேறு எதனா வீடியோ வேணால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.